ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நீங்க ரொம்பவே லவ் பண்ற உங்க கணவனோ உங்க மனைவியோ அல்லது உங்க லவ்வரோ உங்களை அவங்களோட கட்டுப்பாட்டுல வைக்க என்னென்ன தந்திரங்களை பயன்படுத்தி எப்படியெல்லாம் சுயநலமா இருக்காங்கன்னு பார்க்க போறோம். இதுல கடைசியா 2 தந்திரங்கள் ரொம்பவே முக்கியம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்க லைஃப் பார்ட்னர் எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் நம்மளை திட்டும் போது அந்த நேரம் நமக்கு நம்ம மனசுல பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கொஞ்ச நாள்ல நாம அதை மறந்துடுவோம். ஆனா இவங்க தான் என் உலகம், இவங்க இல்லாம என் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நாம யார தலைமையில தூக்கி வச்சு இவ்வளவு நாள் கொண்டாடுறோமோ அவங்களே நம்மளை பாடாப்படுத்தும் போது நம்மளால அதை தாங்கிக்க முடியாது. அது தர்ற வலி நரகத்தை விட கொடுமையா இருக்கும். நாம அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருப்போம். ஆனா அவங்க நம்மள ஒரு விளையாட்டு பொம்மையாதான் பார்ப்பாங்க. இத நாம உணரும் போது நாமளா இருக்க மாட்டோம். ஏதோ ஜடம் மாதிரி ஆகிருவோம். ஏன்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இல்லையா? இப்படி அவங்க மேல அதிக அளவு பாசம் காட்டுற உங்களை ஆட்டி படைக்கிற உங்க உணர்வுகளை புரிஞ்சிக்காத உங்க கணவரோ உங்க மனைவியோ அல்லது உங்க லவரையோ தான் நான் கடுமையான சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்றேன். இப்படிப்பட்ட சுயநலவாதிகளுக்கு அவங்க சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். நீங்க உங்க உணர்வுகளை அவங்க கிட்ட சொல்லி எவ்வளவு அழுது புலம்புனாலும் அவங்க அத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, கவலைப்படவும் மாட்டாங்க. அவங்க மாறவும் வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. சோ இந்த மாதிரியான சுயநலவாதியா இருக்கிற உங்க பார்ட்னர்ஸ உங்களை பயன்படுத்திக்க என்னென்ன தந்திரங்களை பயன்படுத்துவாங்க, எப்படியெல்லாம் நடிப்பாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறது அவசியம். இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்போதான் அவங்க கிட்ட ஏமாறாம உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியும். தந்திரம் 1, தேன் தடவிய வார்த்தைகள். அப்படின்னா என்னை நம்பு, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லி சொல்லி உங்ககிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது. நீங்க அவங்க கிட்ட பேச தொடங்கின ஆரம்ப கால நாட்கள்ல உங்ககிட்ட அவங்க ரொம்ப ரொம்ப இனிமையா பேசுவாங்க. நீங்க கொஞ்சம் வருத்தமா இருந்தா கூட உடனே உனக்கு என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாயை போல உங்ககிட்ட பாசம் காட்டுவாங்க. உடனே நீங்களும் அப்பாடா நம்ம மேல பாசம் காட்ட நம்ம கிட்ட உண்மையா இருக்கிற ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சு உங்களுடைய பழைய ரகசியங்களை பத்தியும் உங்களுடைய பலவீனங்களை பத்தியும் முழுசா சொல்லிடுவீங்க. ஆனா இது ஒரு மாய வலை அப்படின்னு உங்களுக்கு அப்போ தெரியாது. பொதுவா ஒரு ஆரோக்கியமான உறவுல 2 பேருமே மனம் விட்டு பேசுவாங்க. ஆனா இவங்க விஷயத்துல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா அப்போதான் உங்களுக்கு ஒரு உண்மை புரிய வரும். நீங்க மட்டும்தான் உங்களை பத்தி அவங்க கிட்ட எல்லாத்தையும் உளறிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அவங்க அவங்கள பத்தி உங்ககிட்ட எதையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து உங்களை பத்தின தகவல்களை மட்டும்தான் அவங்க சேகரிப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்குள்ள சண்டை வரும்போது நீங்க உங்களை பத்தி அவங்க கிட்ட சொன்ன ரகசியங்களை ஆயுதமா பயன்படுத்துவாங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ இப்படிப்பட்ட ஆளுதானே, நீயே என்கிட்ட சொல்லிருக்கியே அப்படின்னு சொல்லி உங்களை குத்தி காட்டுவாங்க. 2வது தந்திரம் மட்டம் தட்டுதல். அதாவது உங்களை விட அவங்கதான் சிறந்தவங்கன்னு அடிக்கடி சொல்லி அதை உங்களை ஏத்துக்க வைப்பாங்க. உங்க கூட பழக ஆரம்பிச்ச ஆரம்ப காலத்துல இத அவங்க பண்ண மாட்டாங்க. நீங்க அவங்க கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகும் போதுதான் இந்த மட்டம் தட்டுற வேலைய சுலபமா தொடங்குவாங்க. ஏன்னா பேச ஆரம்பிச்ச தொடக்கத்திலேயே உங்களை மட்டம் தட்டுனா நீங்க பேசாம போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ அவங்க உங்களை மட்டம் தட்டுறத நீங்க ஏத்துக்குவீங்க அப்படின்னு அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ இந்த மட்டம் தட்டுற வேலைய சரியா செய்ய தொடங்குவாங்க. நீங்களும் அவங்க மேல இருக்கிற பாசத்துல அவங்க மட்டம் தட்டுறதுல உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டாலும் அதை வெளிய காட்டிக்காம பொறுத்து போக ஆரம்பிப்பீங்க. அதுவே அவங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடும். போக போக உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு கூட சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. எதற்கெடுத்தாலும் உங்களை குறை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க அவங்களுக்கு ஆசையா ஒரு சமையல் செஞ்சு கொடுத்தா அதை ஒரு வாய் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பரவாயில்ல, ஆனா உப்பு கொஞ்சம் கம்மி, காரம் கொஞ்சம் அதிகம், நான் பண்ற மாதிரி சமையல் பண்ணு, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க புதுசா ஒரு ட்ரெஸ் போட்டா கூட
ட்ரெஸ் நல்லா இருக்கு, பட் வேற கலர்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்கதான் பெரிய புத்திசாலி, அவங்க சொல்ற மாதிரி நீங்க செஞ்சா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்க மனசுல ஆழமா விதைக்கிறதுக்கான நடவடிக்கை தான் இதெல்லாம். இதே மாதிரி தொடர்ந்து கேட்டு கேட்டு ஒரு கட்டத்துல நீங்களே உங்களுக்கு திறமை இல்லையோ, அவங்க சொல்றதா சரியோ அப்படின்னு உங்க மேலேயே சந்தேகப்படுவீங்க. உங்க மேல உங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை முழுசா காலி பண்றதுதான் அவங்களோட திட்டம். தந்திரம் 3, பயமுறுத்துதல். அது எப்படின்னா, உங்களோட சின்ன சின்ன ஆசையை கூட அவங்க கிட்ட வெளிப்படையா சொல்ல நீங்க பயப்படுவீங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு வித பயத்திலேயே இருக்கிற மாதிரி அவங்க உங்களை மாத்தி வச்சிருவாங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்ககிட்ட அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, எரிமலை மாதிரி வெடிப்பாங்க. இப்ப ஒரு சாதாரண உதாரணம் சொல்றேன். நீங்க உங்க வேற ஒரு ஃப்ரெண்டு கூட வெளியே போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா அத இவங்க கிட்ட சொல்றதுக்கு கூட நீங்க பயப்படுவீங்க. நாம இத சொன்னா இவங்க என்ன நினைப்பாங்களோ, கோவப்படுவாங்களோ, அல்லது கத்துவாங்களோ, இல்லாட்டினா சண்டை போடுவாங்களோ அப்படின்னு பயந்து நீங்களே உங்களோட ஆசைய குழி தோண்டி புதைச்சிடுவீங்க. வீட்டுல சண்டை வராம அமைதியா இருந்தாலே போதுண்டா சாமின்னு உங்க ஆசைய நிறைவேற்றாமலேயே அந்த பயத்தோடயே இருக்க பழகுவீங்க. உங்களோட இந்த பயம்தான் அவங்களுக்கு வேணும். ஏன்னா நீங்க அவங்களுக்கு பயப்படுற வரைக்கும் தான் அவங்க உங்களுக்கு ராஜாவா இருக்க முடியும். 4வது தந்திரம், கோல் மூட்டுதல். உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்துறதுக்காக அவங்க கோல் மூற்ற வேலையை செய்வாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னா, உங்களுக்கு ஆறுதலா ஆதரவா 4 பேர் இருந்தா உங்களை அவங்களால ஆட்டி படைக்க முடியாது இல்லையா? அதனால உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உங்களை பத்தி இல்லாததையும் கொள்ளாததையும் சொல்லி வைப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை இவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதனால நீங்க இல்லாத நேரமா பார்த்து மத்தவங்க கிட்ட உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி வைப்பாங்க. அவ பார்க்கதான் நல்லவ மாதிரி இருப்பா, ஆனா அவ பண்ற அட்டகாசம் எனக்கு மட்டும்தான் தெரியும், அவ சரியில்லை, அவ நல்ல குணம் இல்ல அப்படின்னு உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி வைப்பாங்க. இதை ஏன் இப்படி பண்றாங்கன்னா, நீங்க நம்புற இந்த சுயநலமான நபர் நாளைக்கு உங்களை கொடுமைப்படுத்துறத நீங்க வெளியே சொன்னா கூட யாரும் உங்களை நம்ப கூடாது. அந்த சுயநலமான நபரை யாரும் தவறாக நினைச்சிடக்கூடாதுன்னு தான் இப்படி உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட தப்பா சொல்லி வைக்கிறாங்க. அப்போதானே உங்களுக்கு யாருடைய ஆதரவும் கிடைக்காது. நீங்க வேற வழி இல்லாம இந்த சுயநலவாதியோட காலிலே போய் விழுவீங்க. தந்திரம் 5, பழைய குப்பைய கிளறது. அதாவது நடந்து முடிஞ்ச பழைய விஷயங்களை வச்சு மிரட்டுறது. நாம எல்லாருமே மனுஷங்க தான். சோ தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. தப்பு பண்றது இயல்புதான். நாம என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்போம், அதற்கு மன்னிப்பும் கேட்டிருப்போம். ஆனா இந்த சுயநல மனிதர்கள் அதை மறக்கவே மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. உதாரணத்துக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்ணி அதுல நஷ்டம் அடைஞ்சு பண கஷ்டத்துல இருந்திருப்பீங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. அந்த டைம் இவங்க உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சின்னதா ஒரு விவாதம் வரும்போது, அன்னைக்கு நீ பணத்துக்கு கஷ்டப்பட்டவ தானே, அன்னைக்கு நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணிருப்ப, என்னைய எதிர்த்து பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி எப்பவோ நடந்த அந்த பழைய விஷயத்த இப்ப இழுத்து பேசுவாங்க. அது எப்பவோ முடிந்து போன விஷயம், அதை பத்தி நீ இப்போ ஏன் பேசுறன்னு நீங்க கேட்டா அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்களோட நோக்கம் உங்களை குற்ற உணர்ச்சியிலே வச்சுக்கணும். நீங்க எப்பவுமே அவங்க கிட்ட தாழ்ந்துதான் போகணும், அவங்கள எதிர்த்து நீங்க பேசக்கூடாது, நீங்க வருத்தப்பட்டு அழுவணும் அப்படிங்கிறது தான். தந்திரம் 6, நாடகம் ஆடுதல். இந்த 6வது தந்திரமும் அடுத்து சொல்ல போற 7வது தந்திரமும் ரொம்பவே முக்கியமான தந்திரங்கள். சோ இந்த வீடியோவை கவனமா கேளுங்க. இப்போ நாடகம் ஆடுறது அப்படின்னா எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஆபத்தான மற்றும் முக்கியமான தந்திரம். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஒரு அப்பாவி, எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு நடிச்சு சாதிப்பாங்க. என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு இவங்க பொறுப்பேத்துக்கவே மாட்டாங்க. உதாரணமா, அவங்க கை தவறி மேசையில இருந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சாதாரண மனிதரா இருந்தா, சாரி தெரியாம கை தவறி தள்ளி விட்டு உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க தான் சாதாரண மனிதர்கள் இல்லையே, சுயநல மனிதர்களாச்சே. இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, டம்ளர் உடைஞ்சதுக்கு நீதான் காரணம்,
நீ ஏன் டம்ளர் அங்க வச்ச? கண்ணாடி டம்ளர் உடையணும் தெரியாதா? உன்னாலதான் அது உடைஞ்சது அப்படின்னு உங்க மேலதான் பழிய போடுவாங்க. இப்படி சொல்லி அவங்க மேல தப்பே இல்லாத மாதிரி உங்க மேல கோபப்படுவாங்க. அவங்க கோபத்துக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல உங்ககிட்ட நடிச்சு ஏமாத்துவாங்க. கேட்டா நீ சரியில்லை, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா தப்பு செஞ்ச அவங்க பழிய உங்க மேல போட்டுட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா இருப்பாங்க. உங்ககிட்ட பேச கூட மாட்டாங்க. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க மனசு கேட்காம அவங்க கிட்ட போய் சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு அவங்க கிட்டே போய் கெஞ்சிட்டு இருப்பீங்க. இப்படி நாடகம் ஆடி உங்களை நீங்களே உங்க வாயால நான் தான் தப்புன்னு ஒத்துக்க வச்சுட்டாங்க பாத்தீங்களா? தந்திரம் 7, கடமை என்று நம்ப வைப்பது. கடைசியில எந்த ஒரு அன்பும் இல்லாம வெறும் கடமைக்காக அவங்க கூட இருக்கிற மாதிரி உங்களை மாத்தி வச்சிருவாங்க. உங்களுக்கு பிடிக்கலைனாலும் அவங்களுக்காக எல்லாத்தையும் நீங்க செய்வீங்க. அதுதான் உங்க கடமைன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க வெற்றிகரமா உங்களை அவங்களோட வேலையை செய்யற அடிமையா மாத்தி வச்சிருவாங்க. அவங்களோட சின்ன சின்ன பொறுப்புகளை கூட அவங்க பாத்துக்காம உங்களோட கடமைன்னு அதை மாத்தி உங்க தலையில அவங்க கடமைகளையும் பொறுப்புகளையும் ஏத்தி விட்டுருவாங்க. எல்லாத்தையும் நீங்க பாத்துக்குவீங்கன்னு தைரியத்துல அவங்க ரொம்பவே ஜாலியா ரிலாக்ஸா இருப்பாங்க. இந்த சுயநல மனிதர்களோட 7 தந்திரங்களை அலசி ஆராய்ஞ்சாச்சு. இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி சுயநலமா இருக்கிற சுயநலவாதி யாருன்னு நீங்க உணர்ந்துட்டீங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, அவங்கள இப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கு. அது ரியாக்ஷன் கொடுக்காமல் இருப்பது, அதாவது எதிர்வினை ஆற்றாமல் இருப்பது. அவங்க உங்களை கோபப்படுத்தினா நீங்க கோபப்படாதீங்க. அவங்க உங்களை அழ வைக்கணும்னு நினைச்சா நீங்க அழாதீங்க. பாறை மாதிரி உறுதியா நில்லுங்க. ஏன்னா உங்க அழுகையும் கோபமும் தான் அவங்களுக்கு தீனி. அத நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. சோ அத நீங்க கொடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்க அவங்க கிட்ட நியாயம் கேட்டு சண்டை போடாதீங்க. அது செவிடன் காதுல சங்கு ஊதுற மாதிரி. அவங்க அவங்களோட தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால அவங்க கிட்ட விவாதம் பண்ணாம, இது எனக்கு பிடிக்கல, இத நான் செய்ய மாட்டேன், நீ உன் குணத்தை மாத்து, இல்லனா நீ என்கிட்ட பேசவே வேணாம் அப்படின்னு உறுதியா சொல்லுங்க. அத கோபப்படாம கத்தாம அமைதியா சொல்லுங்க. உங்களுக்குள்ள குழப்பம் இல்லாம தெளிவா முடிவெடுங்க. உங்களை குழப்புறதுதான் அவங்க வெற்றி. அவங்கள வெற்றி பெற வைக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு. அவங்க மட்டுமே உங்களுக்கு உலகம் இல்ல. உங்க சுயமரியாதைய யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.